லைஃப்ல இவ்வளோ ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட் வரும்ன்ட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலங்க. ஆக்சுவலா எங்க பேபிய வந்துட்டு எங்களுக்கு குடுத்துட்டாங்க. நல்லா ஃப்ரெஷ்அப் பண்ணி, இது வந்துட்டு செகண்ட் டைம் இவங்க பேபிய பார்க்கறது. நானே இந்த வீடியோ இப்போ எடிட் பண்ணும்போது தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த வீடியோ பார்க்கும்போது ஸோ ஸ்பெஷல்ங்க. இவங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, எங்க டாடி ரியாக்ஷன் பார்க்கும்போது, எங்க மம்மி, எங்க மதர் இன் லா, எங்க ஹஸ்பண்ட் ரியாக்ஷன் நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் நான் அன்னைக்கு இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க ஸ்டேஜில் இல்லை. நான் பாட்டுக்கு என்ன ஆள விடுங்க சாமின்ற மாதிரி தான் ஒரு மூலையில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். நான் 9th மந்த்தில் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த ப்ராப்ளம் வந்துட்டு ஒரு சிங்கிள் கார்டு இருந்துச்சு பேபி காலத்தில். அந்த மொமெண்ட் ரொம்ப ஃப்ரைட்னிங்காக இருந்துச்சு. பட் டாக்டர் சொன்னாங்க ரொம்ப நோ ப்ராப்ளம், பார்த்துக்கலான்ற மாதிரி. ஸோ அதனால தான் இந்த ரிச்சுவல் பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் மதர் இன் லா எங்கள் மம்மியும். அதாவது கொஞ்சம் எண்ணெயில் ஃபஸ்ட்டு பேபி மூஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக பார்க்கணுன்ட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு பிளெஸ்டு மூமெண்ட்ஸுங்க. எங்கள் மாமி, எங்கள் மாமா, எங்கள் தம்பி பையன் எல்லோரும் இருந்தாங்க. ஸோ டே பை டே நானும் கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டு இருக்கிறேன். ஸோ எங்கள் சித்தப்பா ஒருத்தர் வந்துட்டு, எங்கள் செகண்ட் சித்தப்பா வந்துட்டு இந்த லஞ்ச் எல்லாம் கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. நான் ரைஸ் ரசம் தான் எடுத்துக்கினேன். கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட் பண்ணேன். ஸோ ரொம்ப ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. இன்னொரு சித்தப்பா வந்திருந்தாங்க, எங்கள் ஆண்டி வந்திருந்தாங்க. அப்புறமா லைக் ரொம்ப பேர் வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப